தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டும் நியூ அலாட்மெண்ட்டும் இப்போது ஜஸ்ட் நவ் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. மேக்ஸிமம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஜஸ்ட் நவ் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டும் நியூ அலாட்மெண்ட்டும் இப்போ எல்லாருக்குமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி அலாட்மெண்ட் எடுத்தவங்களாம் எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், எத்தனை பேருக்கு இப்போ இன்றைக்கி சீட்டு அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்ஃபில்லாக அந்த வீடியோவில் பேச போகிறோம். கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் சரியாக கொடுக்கல அப்படின்னா நமக்கு அலாட் ஆக வேண்டிய கோர்ஸ்லேருந்து நம்ம எய்மில் இருக்க வேண்டிய கோர்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்கான நிறைய டீட்டெயில் இதில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடிச்சு ஜென்ரல் அகாடமிக்கில் ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடிச்சு அவங்க போனவங்களாம் சிவி போனவங்களாம் ஸ்லைடிங் கொடுத்துருந்தீங்க. அதுலேயே செகண்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் அதனால் அதில் வேகன்சி ஆனதெல்லாம் செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட்டுக்கு வந்தது. ஸோ அவங்க சிவி போனவங்க எல்லாருமே மறுபடியும் ஸ்லைடிங் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து ஸ்லைடிங் கொடுத்த எல்லாருக்குமான ரிசல்ட் இன்றைக்கி ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ப்ரூஃப் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் அலிகேஷன் சொல்லிட்டாங்க ஒரு காலேஜ், சரியா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு. அடுத்த 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்லைடிங்கில் மதுரை காலேஜ் கிடச்சிருக்கு, சரிங்களா. ஆனால் அவங்களுடைய கோர்ஸ் பார்த்திங்கன்னா கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்ததுனால பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டைசிஸ் கிடச்சிருக்கு. ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்லேருந்து நியூட்ரிஷனுக்கு மாறிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆன 12ஆம் தேதி அலாட்மெண்ட்டை பாருங்கள். 12ஆம் தேதி இன்றைக்கி ரிலீஸ் ஆனதில் பார்த்திங்கன்னா திருச்சி குமுளூர் காலேஜ் வந்திருக்கு, பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு மாறி இருக்குது. ஸோ கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களுடைய எய்ம் அக்ரி தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இல்லை எனி அதர் கோர்சஸ் எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படித்தா போதும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான ஒரு அலாட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்லைடிங்னால் இவங்களுக்கு ஃபஸ்ட்டில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இவங்களுக்கு எய்ம் இல்லாமல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எந்த காலேஜில் என்ன கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்னால் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இந்த கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட விளைவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடச்சிது. அடுத்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஃபுட் நியூட்ரிஷனுக்கு மாறி இருக்குது கவர்மெண்ட் காலேஜ். அதுலேருந்து இப்போது திருச்சி குமுளூரில் பார்த்திங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு, ஓகேவா. ஸோ இது கவர்மெண்ட் காலேஜுக்கு மாறிடுக்கு. இதுவே அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட எய்மாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக தப்பு, சரிங்களா. இவங்களுக்கு அவங்க எய்ம் பண்ண கோர்ஸ் கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு சார் நியூ அலாட்மெண்ட் வந்திருக்கு, ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் வந்துருச்சு, அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க. நியூ அலாட்மெண்ட் எத்தனை பேருக்கு சார் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 930 பேருக்கு நியூ அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஹாப்பியான நியூஸ். ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் டைம்லேயே 930 பேருக்கு நியூ அலாட்மெண்ட் வந்திருக்கு, சரிங்களா. ஓகே சார், இந்த 930 பேருக்கு நியூ அலாட்மெண்ட் வந்திருக்குன்னா இவங்கெல்லாம் சிவி போகணுமா அப்படின்னா எஸ், அவங்களாம் நியூ அலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ கட்டாயமாக இவங்க எல்லாருக்கும் சிவி போகணும். என்னைக்கு சார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்களுக்கெல்லாம் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே, சரிங்களா. மண்டே மார்னிங் 9 மணிலேருந்தே சிவி ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நியூவாக அலாட்மெண்ட் கிடச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தவறாமல் திங்கக்கிழமை காலையில் உங்களுக்கான அலாட்மெண்ட் லெட்டரில் போய் எடுத்து பாருங்கள். கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டு எந்த டைமில் நீங்கள் சிவி அட்டன் பண்ணணும், உங்களுக்கு என்ன பேட்ச் முதற்கொண்டு எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கான பேட்சுக்கு தயவு செஞ்சு போய் அட்டன் பண்ணிடுங்க. நம்ம கிடச்சிருக்கிற ரொம்ப பெரிய சான்ஸு. ஓப்பன் காம்படிஷன்லேயே பார்த்தீங்கன்னா 167க்கெல்லாம் அங்கே சீட்டு இப்போ அலாட் ஆகிருக்கு. ஸோ அதை விட கம்மியெல்லாம் நிறைய கட் ஆஃப் லெவல் கட்டாயமாக குறைஞ்சி நிறைய பேருக்கு அலாட் ஆகிருக்கு. ஸோ டொனேஷன் இல்லாத சீட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் ப்ரைவேட் அஃபிலியேட்டில் தான் எல்லாருக்குமே சீட்டு அலாட் ஆகிருக்கும், சரியா. ஸோ இருந்தாலும் டொனேஷன் கிடையாது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு கிடச்சிருக்க சான்ஸ் இது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரூ கவுன்சிலிங் மூலமாக போகிறப்போ நமக்கு அந்த பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா. ஸோ அதனால் எல்லாருமே யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட்மெண்ட் வந்தோ எல்லாருமே மறக்காமல் போய் ஜாயின் பண்ணுங்கள். மண்டே சிவியை அட்டன் பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ அடுத்தடுத்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. தேங்க்யூ.